السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் சுபஹுடைய ஃபரலான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு புகழ் அளித்தோம். இதுபோல் அல்லாஹு தாலா நம்மளுடைய அனைத்து கடமையான விவாதத்துகளையும் பெருமானாருடைய பொன்மொழிகளையும் குறித்த நேரங்களிலும் குறித்த சமயங்களிலும் தவறுவிடாமல் நிறைவேற்றிட நமக்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. அதுபோல புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஜும்மாவுடைய அமல்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதை பூர்ணமாக செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக ஆக்கியரும் புரிவானாக. அதே போல் அல்லாஹு தாலா இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாகவும் பரக்கத்து பொருந்திய நாளாகவும் எல்லா விதமான கயிறுகளும் வளங்களும் சிறப்பான முறையில் கிடைக்கப்பெறக்கூடிய நாளாகவும் எந்த விதமான ஆபத்து பேராபத்து துன்பம் துயரம் யார் இடத்தில் இடையூறு கண் திருஷ்டி போராமில் இருந்து ஹசதிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தார்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் அனுதினமும் பல தகவல்களை தெரிந்து கொண்டாலும் ஜும்மாவுடைய தினத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை பற்றி நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். இப்போ ஸலவாத் என்பது மனதில் உண்டான அழுக்குகளையும் உடலில் உண்டான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய மிகவும் பாக்கியம் நிறைந்த ஒரு ஷிஃபா மருந்துதான், மருத்துவம்தான் ஸலவாத். மிகப்பெரிய பாக்கியம் நிறைந்த மருத்துவம்தான் ஸலவாத். எத்தனையோ நபர்கள் ஸலவாத்துகளை சொல்லி தன்னை மன நோய்களிலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் சகலவிதமான பிணிகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டார்கள் என்பதாக நிகழ்வுகள் ஏராளமாக நிகழ்வுகள் நூல் வாயிலாகவும் மனிதனுடைய சமயத்தான வாயிலாகவும் நாம் பெற்றிருக்கிறோம். அனைவரும் தெரிந்திருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆக ஸலவாத் என்பது ஒரு மனிதன் சொல்வதற்கு வெட்கப்படுகிறான், அதை சொல்வதால் துக்கம் ஏற்படும் என்று நினைக்கிறானோ என்னவோ சொல்லவில்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒருவர் கேட்கும் பொழுது பணங்காசு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவனை கஞ்சன் அல்ல. பெருமானார் பெயர் கூறப்பட்டும் ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவன்தான் மகா பெரிய கஞ்சன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவிந்துள்ளார். அப்போ முஹம்மது என்ற பெயரை கேட்கும் பொழுதும் அஹம்மது என்ற பெயரை கேட்கும் பொழுதும் ஒருவன் நாயகத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அல்லது அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் முபாரிக் அலைஹி என்பதோ ஆக எந்த ஸலவாத்து சொல்லாமல் மௌனமாக வாய் மூடி இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து சொல்கிறான் படு கஞ்சன் என்பதாக சொல்லுகிறான். படு கஞ்சன் என்பதாக. அப்ப ஸலவாத்து ஒரு மனிதன் சொல்லாமல் இருக்கக்கூடிய நபரை பார்த்து ஸலவாத்து சொல்லுவதற்கு ஊக்கப்படுத்துவதற்காக கஞ்சப்பையில அப்படின்னு சொல்லலாமான தாராளமாக சொல்லலாம். ஏன்? அவன் ஸலவாத்து சொல்லல. அப்ப ஒருவரை ஸலவாத்து சொல்ல வைப்பதற்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஸலவாத்து சொல்ல வைப்பதற்காக. ஏன்னா அப்போ ஒரு மனிதர் சொல்லுவார், ஒருவர் ஸலவாத்து சொல்ல வைப்பதற்கு நீங்கள் ஸலவாத்து அவனை கஞ்சப்பையிலே நீங்கள் சொன்னீங்கன்னா அது எப்படி முறையாகும்? அது எப்படி முறையாகும்? அதுபோல பார்த்துன்னு சொன்னால் உதாரணங்கள் சொன்னால் ஏகப்பட்ட இந்த கண்ணோட்டத்தை வைத்து தவறான நாம் ஒரு விளக்கத்தை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், முன்னோக்குவோம் என்று சொன்னால் எல்லா விதத்திலையும் கண்காணித்து பார்த்தோம் சொன்னால் பல தவறுகள் நம்மள்கிட்டையே உலாவி கொண்டு. உதாரணத்துக்கு ஜும்மாட நம்ம வசூல் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், வாடி வசூல் பண்ணுவோம். அது பார்த்துருக்கீங்களா? எந்த ஹதீஸிலையும் கிடையாது, எந்த தலாயில் ஆதாரம் எதுலையும் கிடையாது. அது வசூல் பண்ணுறதுக்கு ஜாயிஸும் கிடையாது, அனுமதி கிடையாது.
அது ஒவ்வொரு ஊர் வழக்குகளில் என்ன செய்வாங்க, வசூல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சொல்லி வச்சுருப்பாங்க. ஊர் வழக்குகளில் சொல்லி வச்சுருப்பாங்க. அது அந்த காலத்தில் உண்டான ஒரு நல்ல ஒரு பழக்கம். என்ன செய்வாங்கன்னா, பெரிய உஸ்தாத்மார்கள் வருவாங்களாம், பெரும் மூத்த அந்த பழைய காலத்தில் ஜும்மா பயன் பண்ணி என்ன செய்வாங்களே, அவங்களுக்குள்ள கலெக்ஷன் பண்ணி அந்த இமாமுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவர் பெரிய உஸ்தாது, ஜும்மா பயான் குத்துபா நகல்கிட்ட ஹதியா, சம்பளம் கிடையாது. சம்பளம் சொன்னோம்னா ஜஸா தொழுகைக்கு ஜஸா அல்லா தான் கொடுப்பான். நம்ம சம்பளங்கிறது வேற, ஹதியாங்கிறது வேற. இப்போ உலமாக்கள்லாம் தரிசில் இருக்காங்க, முதரிசா இருக்காங்க, இமாமா இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹதியா தான் நம்ம கொடுக்குறோம். ஜஸா கூலி கொடுக்கணும்னா உலகத்தை சுருட்டி கொடுத்தாலும் காணாது, அது ஈடாகாது. தொழுகை வைத்ததுக்கு அல்ல தரிசு முதரிசா உஸ்தாதா தரிசு பாடம் நடத்துறதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் சொன்னால் நம்ம ஆளுங்க என்ன ஆக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு ஏன்னா எதற்காக சொல்லுகிறேன்னா, இதை மற்றவங்களுக்கு நீங்கள் போய் எடுத்து சொல்லணும், விளங்கணும். என்ன ஆக்கி போட்டாங்கன்னா இது ஒரு சம்பளமாகவே கொண்டு வந்துட்டாங்க. தொழுகைங்கிறது வெளியில் செய்யக்கூடிய ஒரு வேலையை போல. ஒருவர் சொன்னார், ஒருவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அசரத்து நாங்கள் வெளிநாட்டில், உங்களுக்கு தெரியுமா அசரத்து, வெளிநாட்டில் நாங்கள்லாம் பாத்ரூம் பக்கத்தில் நாங்கள் படுத்துக்கணும். நீ கடை யார் வேணாம்னு சொன்னால், நீ கடை நீ படிச்சிருந்தீன்னா அப்போ எப்படி இருந்திருப்பேன், நீ படிக்காமல் போய் அங்கே போய் நீ அந்த வேலை பார்த்து அதுக்கும் ஆலிம்சாவுக்கும் என்ன சம்பந்தம்? அது சொல்கிறார் பாத்ரூமில் படுத்தேன்னா. எப்பா உலமாக்கல் அதுக்காக ஆலிம்சாவும் பாத்ரூமில் படுக்கணுமா? எப்பா அவர் இறைஞானத்தை பெற்றிருக்கிறார், அல்லாஹுடைய இல்மை கற்றிருக்கிறார், இறைவனுடைய தீனை பரப்பக்கூடிய கல்வியை பெற்றிருக்கிறார். அவரை ராஜமரியாதையை கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்கணும். ஆனால் நீ பேசுகிற வார்த்தைகளை பார்த்தீங்களா, நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். அப்போ அதுபோல் இந்த உண்டியில் வாங்குறாங்களே, ஒருவர் என்ன செய்வார், 10 ரூபா போடுவார். போடும்போது இன்னொருத்தர் என்ன செய்வார், அவர் அதை பார்ப்பார். நீ 10 ரூபா போடுறேன், நான் 20 ரூபா போடுறேன், நீ 20 ரூபா போடுறேன், நான் 100 ரூபா போடுறேன். இப்படி ஹசது, ஒரு போராமையிலே என்ன செய்வார்களாம், உண்டியல்ல பக்கெட்டில் என்ன செய்வாங்களாம், ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் சேர்ந்து விடுமாம். அது எதற்காகனா தர்மத்தை ஊக்குவிப்பதற்காக வேண்டி. ஒருவர் 10 ரூபாய் என்று சொன்னால் இன்னொருவர் 30 ரூபா 40 ரூபாய் இப்படி பள்ளிவாசலுக்காண்டி செய்வார்கள், அதை ஊக்குவிப்பார்கள். அதை கொண்டு கரண்ட் பில்லு கட்டவும், லைட்டு காண்ட உண்டான மற்ற சில்லறை வேலையை எடுத்து செயல்படுத்துவார்கள் என்பதாக சொல்லப்படும். ஆனால் அதிலிருந்து ஊதியம் கொடுக்கறதுங்கிறது இமாமுகளுக்கு உலமாக்களுக்கு ஃபத்துவா ரீதியிலே கூடாது. ஃபத்துவா ரீதியிலேயே அந்த மாதிரி பண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீது ஸலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவனை கஞ்சன் என்று சொல்வதில், அவனை கஞ்சன் சொல்லி அவனை சொல்ல வைப்பதில் ஆர்வப்படுத்துவது என்பது ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்டது. அப்போ ஸலவாத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட ஸலவாத்தை ஒருவன் உதறி தழுவானே என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய கஞ்சன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு தப்ரானியிலே பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னா, மன் ஸல்லா அலைய ஃபீ கிதாப் லம் தஸல் அல் மலாயிகா தஸ்தக்ஃபிர் லஹு மா தாம இஸ்மி ஃபீ தாலிகல் கிதாப். முஅஜமுல் அவ்ஸத்துல் தப்ரானி ரகமுல் ஹதீஸ் 1873 பதிவு செய்யப்படுகிறது. யார் ஒருவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் என் பெயரை ஒரு பேப்பரில் எழுதுகிறாரோ, அல்லது யார் ஒருவர் என் பெயரை ஓதுகிறாரோ, அந்த பேப்பரில் என்னுடைய பெயர் இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அந்த நபருக்காக வேண்டி மக்ஃபிரத்து, பாவம் மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்குகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியுள்ளார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! பெருமானாருடைய பேருக்கு எவ்வளோ கண்ணியங்கள், மதிப்புகள். அதனால தான் எந்த பேர் வைத்தாலும் முஹம்மதுங்கிற பேர் வைப்பாங்க. பொதுவாக ஷரியத்தினுடைய சட்டத்தில் உலமாக்கள் அந்த பேர் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் பாருங்கள், முதல்ல முஹம்மதுன்னு பேர் வைப்பாங்க. இங்கே எப்படி தெரியல, அது வெளிப்படையாக தெரியும். உஸ்தாத்மார்கள் முதல்ல இஸ்முஹு, இவருடைய பேர் முஹம்மது. உலகத்தில், இந்த உலகத்தில், மறு உலகத்தில் அழைப்பு முகமது. அதுக்கடுத்து ஒரு பேர் தேர்வு செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைக்குன்னு பெற்றோர்கள் ஒரு பேர் தேர்வு செய்வாங்க. அந்த பேரை 2வது முறை சொல்லுவார்கள். இதுதான் அசல்ல பேர் வைக்கிற முறை. எப்படி தான் பேர் வைக்கணும். ஏன்னா அந்த பேர் இருக்கும் வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு.
அந்த பேர் இருக்கிற வரைக்கும் அவங்கள கபரில் வச்சாலும் கபர் வேதனை இருக்காது, நரக வேதனை இருக்காது. அந்த பேருக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம். அனிமா உங்கள் ஊரில் அப்படி பேர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தால் முகம்மதுங்கிற ஒரு பேரை வைப்பாங்க. சில பேர் வெளிப்படையாக முகமது இப்ராஹிம், முகமது சதகுத்துல்லா அப்படின்னு பேர் வைப்பாங்க வெளிப்படையாக, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சில பேருக்கு என்ன செய்வாங்க, இப்போ பெண் பிள்ளை நசரீன் ஃபாத்திமான்னு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்போ நசரீன் ஃபாத்திமாங்கிறதுல முகமது என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. முதல்ல என்ன செய்வோம், இந்த பிள்ளைக்காக வேண்டி நாங்கள் என்ன செய்கிறோம், முதல்ல முகம்மதுங்கிற பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துன்யாவிலே அழைப்பதற்கு நசரீன் ஃபாத்திமா அப்படிங்கிற பேரை அரபி வாசகத்தில் சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்க, சொல்லி அடிச்சுருவாங்க. தமிழில் சொல்கிறது தான் ஏற்றம். அரபிங்கிறது நம்ம ஏன்னா அந்த தாய்மொழி தான் ஆக சிறந்தது. துவா கேட்டாலும் தாய்மொழியில் கேட்கலாம், ஆக சிறந்த அல்லாஹ் கபூல் ஆக்குவான். ஏன்னா அரபிங்கிற சுன்னத்து தெரியல, அதுக்கு என்ன செய்ய முடியும். ஆனால் சுஜூதில் உட்காந்து தமிழில் கேட்கக்கூடாது, சுஜூதில் அரபியில் தான் கேட்கணும். சுஜூதில் துவா கேட்கலாம்னா தொழுகையில் கேட்கக்கூடாது அதிகமாக. தொழுகையில், அதுவும் நஃபிலான தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு பலவிதமான ரிவாயத்துகள் எல்லாம் இருக்குது. அது சொல்வதற்கு நேரமும் காலமுங்கிறது. ஒரு மனிதர் என்ன செய்ய சுஜூதில் அதிகமாக துவா கேட்கிறார் தமிழில், அப்படி கேட்பது என்பது அறவே கூடாது, அறவே கூடாது. அப்போது முடிந்த அளவுக்கு என்ன செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் நீங்கள் ஹந்து செலவாத்து சொல்லி தமிழில் இறைவன்கிட்ட கேளுங்க, அழுது கேளுங்க. சபையிலையாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு மௌலிது மஜ்லிஸு அல்லது குர்ஆன் மஜ்லிஸு அல்லது ஜமாத்து ஒன்று கூடியிருக்கீங்க, நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கல்யாண மஜ்லிஸு, யாராவது ஒரு துவா கேளுங்க. பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், அல்லாஹ் கபூல் செய்வான். தமிழ் அரபியை தெரியல உஸ்தாதை கூப்பிட்டா தான் துவா அப்படின்லாம் கிடையாது, உங்கள் தாய்மொழியில் கேட்கலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து செல்வது, அதாவது பேப்பரில் எழுதுவதும் ஓதுவதையும், அந்த பேர் பேப்பரில் இருக்கும் காலமெல்லாம் மலக்குமார்கள் அவர்களுக்காக மக்ஃபிரத்து செய்கிறார், மக்ஃபிரத்து தேடுகிறார்கள் இந்த மலக்குமார்கள். அப்போ ஸலவாத் என்பது நம்மளுடைய கல்வியை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு வரலாற்றோடு நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாம் ஒவ்வொரு காலமும் ஓதக்கூடிய தலாயிலுல் ஹைராத், இந்த கிதாபுக்கு ஏகப்பட்ட சண்டைகள் இருக்கிறது. தலாயிலுல் ஹைராத் அதாவது வாரம் அதாவது அதில் ஸலவாத்துகள் இருக்கும், துவாக்கள் இருக்கும், இஸ்திக்ஃபார்கள், ஏகப்பட்டதை அனைத்துமே பொதிந்து வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நூல் தலாயிலுல் ஹைராத். எனக்கு தெரிஞ்ச கேரளாவில் ஏகப்பட்ட உஸ்தாத்மார்கள் தலாயிலுல் ஹைராத், புருதா ஷரீஃப் இதெல்லாம் அடிக்கடி ஓதக்கூடிய மிகப்பெரிய அவுராது. இந்த நூலை எழுதியவர்கள் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மெரோக்கோ நாட்டை சார்ந்த மிகப்பெரிய ஆன்மீக ஆசான் இமாம் முஹம்மது இப்னு சுலைமான் அல் ஜசூலி. இவங்க தான் என்ன செஞ்சாங்க, இந்த கிதாபை எழுதினார்கள். இவர்கள் இந்த கிதாபை என்ன செய்தார்கள், எழுதினார்கள். ஆனால் இந்த கிதாபை எழுதும் விஷயத்தில் சில வரலாற்று நிகழ்வுகள் இருக்குகிறது, வரலாற்று நிகழ்வுகள் இருக்குகிறது. இவர்கள் சாதுலியா தரிக்காவை சேர்ந்த மிகப்பெரிய ஞானவான் சூஃபி ஞானி. இவங்க குத்துபு ஜமான் என்பதாக அந்த காலகட்டத்திலே சொல்வார். இவர்கள் ஒரு சமயம் காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டு போகிக் கொண்டு இருக்கும் பொழுது தனக்கு வக்துடைய நேரம் வருகிறது, தொழுகையினுடைய நேரம் வருகிறது. அப்போ காட்டு வழியிலே பயணத்து ஜசூலி ரஹிமஹுல்லா காட்டு வழியிலே போகிறார்கள். நேரம் வருகிறது, தொழுகையினுடைய நேரம் இறங்குகிறார்கள். எங்கு பார்த்தாலும் காடாக இருக்கிறதே, ஒளி செய்ய வேண்டுமே என்று பார்க்கிறார்கள். ஒரு கிணறு தெரிகிறது, பக்கத்தில் போனால் கிணத்திலே எந்த விதமான வாளி இல்லை, கயிறு இல்லை. யோசிக்கிறார்கள், நின்று கொண்டே இருக்கிறார்கள் புடைசூழ. எப்படியாவது அந்த தண்ணீரை அள்ளி ஒளி செஞ்சு தொழுக வேண்டும் என்ற ஆசையோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காட்டு வழியிலே ஒரு சின்ன குழந்தை வந்ததாம். அந்த குழந்தை நீங்கள்லாம் யார் இந்த பகுதியில் வந்திருக்கிறீர்களே என்று சொன்ன பொழுது, நாங்கள் இந்த மாதிரி வெளியிலே இருந்து பயணம் செய்து காட்டு வழியாக இந்த வழியிலே போகும் பொழுது எங்களுக்கு தாகம் ஏற்பட்டு விட்டது. தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த கிணத்தருகளை நிற்கும் பொழுது எங்களிடம் வாளிவில்லை, எங்களிடம் எந்த விதமான கயிறு இல்லை. நாங்கள் தண்ணிக்காக தாகத்தோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது அந்த பிள்ளை பார்த்துவிட்டு சொன்னதான், நீங்கள் பெரிய சூஃபி ஞானி என்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆன்மீகத்தில் பெரிய உயர்ந்த தரஜாவை பெற்றவர்கள் என்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த தண்ணியை கூட உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த பெண் தன்னுடைய உமிழ் நீரால் உமிழ்ந்தால் கிணற்றுக்குள். அங்கிருந்து அந்த தண்ணி மேலே பொங்கி வந்தியது. எல்லா நபர்களும் ஒளி செய்தார்கள், தொழுதார்கள். கடந்து விட்டு போகும்பொழுது அந்த பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், நீ எப்படிமா இதுபோல பாக்கியத்தை பெற்றாய், இதுபோல தரஜாவை அடைந்தாய் என்று கேட்கும் பொழுது அவர் அந்த பிள்ளையை சொல்லுவார்களாம். அந்த பிள்ளை சொல்லுமா, நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை, அதாவது கண் சிமிட் உறங்குறதுலேருந்து எல்லா நேரமும் ஓதிக்கொண்டே இருப்பேன்.
ஒரு செலவாத்தை ஒரே செலவாத்தை அதிக நேரம் ஓதிக்கொண்டே இருப்பேன். எனக்கு கொடுத்த கராமத்தை, இறைவன் கொடுத்த எனக்கு கராமத்து என்பதாக அந்த பிள்ளை சொன்னாங்க. அதற்கு பின்னால் தான் இவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய அறையில் போய் உட்கார்ந்து கொண்டு பெருமானாரை நினைத்து நினைத்து எழுதிய ஒரு நூலு தான் தலாயிலுல் ஹைராத் அவர்கள் எழுதினார்கள். இன்னைக்கும் எத்தனையோ பேர்கள் அதை ஓதிய உஸ்தாதுமார்கள் எல்லாம் இருக்கிறார். விடிய விடிய ஓதக்கூடிய உஸ்தாதுமார்கள்லாம் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இவர்களுடைய வஃபாத்தை எழுதுகிறார்கள். 77 வருஷம் என இவர்களுடைய ஜனாசா ஒரு இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு, நீண்ட வரலாறு. இவர்கள் ஹிஜ்ரி 870 இவங்க வஃபாத் ஆகிறாங்க. இவங்க ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டு இன்னொரு இடத்துல வெள்ளப்பெருக்கின் காரணமாக கனவுல காட்டப்பட்டு திருப்பி மெரோக்கா நாட்டுக்கே எடுத்து செல்லப்பட்டு அதே இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறது. இன்றளவும் அவர்களுடைய மசாரில் பல பேர்கள் ஜியாரத்து செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் கஸ்தூருடைய மனத்தை பல பேர்கள் அணிவித்திருக்கிறார்கள். கஸ்தூருடைய மனத்தை பல பேர்கள் அணிவித்திருக்கிறார். உண்மையிலே பெரிய பாக்கியம்தான். நான்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. எத்தனையோ மசாறுகளில் என்ன செய்ய, சந்தனம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூசுவாங்க, அதுக்கடுத்து பூச மாட்டாங்க. நம்ம அத்தர் பாருங்க, நான் ஒரு நேரம் பூசுவோம், மறுநேரம் அந்த அது ஸ்மெல்லு போயிடும். ஆனால் ஒரு தடவை தான் பூசுவாங்க. வருட கணக்கில் நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன, அதனுடைய தாத்பீரிகம் என்னங்கிறது நமக்கு அறியவே முடியும். அதனால் அல்லாஹு தாலா நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சலவாத்துகள் அதிகம் சொல்லக்கூடிய பாக்கியவான்களாக நம்மளை அக்கியல் புரிவானாக. சலவாத்து விஷயத்தில் நாம் கஞ்சர்களாக ஒம்பர்களாக வாய்மூடி இருக்கக்கூடிய மிகவும் மோசமானவர்கள் ஆகிவிடாமல் என்றைக்குமே சலவாத்துகளும் பெருமானாருக்கு சலாமும் சொல்லக்கூடிய நல்ல சாலிஹினாக நல்ல பிள்ளைகளாக ஆளுவதற்கும், நம்மளுடைய மனைவி மக்களும் சலவாத்து சொல்லக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக ஆகுவதற்கும், நம் மஹல்லாவாசிகள் என்றென்றும் பூக்களை போல தூவி வீசி நறுமணங்கள் எல்லா இடங்களிலும் மணக்கக்கூடிய அளவுக்கு, கமலக்கூடிய அளவுக்கு சலவாத்துகள் அதிகம் பொழியக்கூடிய மஹல்லாவாசிகளாக நம் மஹல்லாவாசிகளை திகழச் செய்தல் புரிவானாக.